சத்தம் வானில் தொனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சித்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சித்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே, பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசுவே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக இந்த ப்ராஃபட்டிக்கல் வேக்கப் கால்ல அவங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த அருமையான இந்த சனிக்கிழமை மாலை வேளையிலும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த பலத்தின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நடத்த முடியுது. ஹல்லேலூயா. இது ஏதோ நாங்க எடுக்கிற முடிவு கிடையாது. இது தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பின் நிமித்தம். இது மக்களுக்கு இந்த கடைசி நாட்கள்ல வருகின்ற காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளப்பட வேண்டும். போட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகின்ற காலங்கள் இது சபை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தன்னுடைய மனவாட்டியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட தான் இந்த ப்ராஃபட்டிக்கல் வேக்கப் கால். ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதத்துல நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். நம்ம பாஸ்ட் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். இப்ப பிரசண்டா நடந்திருக்கிறதும் தெரிஞ்சிருக்கிறது நல்லதுதான். ஆனா இனி சம்பவிக்க போறதை நம்ம ரொம்ப மிகுந்த ஜாக்கிரதையோடு அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகிறாரு என்று எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வருவதற்கு முன்னாடி என்னென்ன அடையாளங்கள் இருக்கு, என்னென்ன காரியங்கள் தீர்க்க தரிசனமாக வேதத்துல உரைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் வீட்லயும் ஒண்ணுக்கு பதிலாக ஒரு 10 வேத புஸ்தகம் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா அந்த வேத புஸ்தகத்துல உள்ள ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மளால பிழைத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சயின்டிஸ்டே சொல்றாங்களே, வேதத்துல போட்டிருக்கிறது எல்லாமே மேட்ச் ஆகுதுங்க. ஒரு காலத்துல அவங்க எல்லாமே கிண்டல் பண்ணாங்க, பூமி பிளாட்டா இருக்குங்க, பைபிள்ல ரவுண்டா இருக்குன்னு போட்டிருக்கு. நாங்கெல்லாம் சயின்ஸ்லயே ப்ரூவ் பண்ணிட்டோம் அது பிளாட் தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் இல்ல பூமி உருண்டையா தான் இருக்கு. ஆண்டவர் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி யோபுவோட நாட்கள்லயே பூமி உருண்டைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம வேதத்துல போட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே சயின்ஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட் தான், இதுல போட்டிருக்கிறது ஒண்ணு எல்லாமே கரெக்ட் அக்யூரேட் அப்படியே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதலாம் வருகையில் நடந்த ஒரு 50-60% ப்ராஃபசிஸ் எல்லாமே துல்லியமாக அக்யூரேட்டாக அப்படியே நடந்திருக்கு. இதெல்லாமே அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையிலும் இது அப்படியே நடக்கும். அது வருவதற்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துல தான் நாம் இருக்கிறோம். அந்த வருகையில மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மளுடைய கரத்துல வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசன புஸ்தகங்களை கொடுத்திருக்கிறார். இயேசுவோடைய ஜீவனுள்ள வார்த்தை
நம்ம கரத்துல உண்டு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதன் மூலமாக நம்ம ஜெயம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கும் இந்த எபிசோட் 28ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்கின்ற ஒரு பகுதி ஏசாயா புஸ்தகத்துல தான் நம்ம பல வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த அமேசிங் ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் which talks about the end times. I always say முதலாம் வருகை குறித்தும் ஏசாயா மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 2ஆம் வருகை குறித்தும் 1000 வருஷ அரசாட்சி குறித்தும் அந்தி கிறிஸ்து காலங்கள்ல நடக்க போற சம்பவங்களை குறித்தும் ரகசிய வருகை குறித்தும் ஏசாயா ரொம்ப தெளிவாக காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக ஏசாயா 49ஆம் அதிகாரம், ஏசாயா 49. So we are going to see something very very significant about the first coming of Jesus Christ, about the calling of Jesus Christ, and also about the second coming of the Jesus Christ, and how the Lord has become the light to the Gentiles. இன்னைக்கு டாபிக் அதான். ஓகேங்களா? அதாவது நம்ம புறஜாதியாராகிய நமக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சமாக நமக்கு வந்தார். ஓகே, அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த பேஸ்ல நம்ம போட்டிருக்கு. நான் I will be also showing the verses to you. உங்களுக்கு அந்த வசனத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன். மீன்வைல் அந்த வசனத்தோட சாராம்சங்களையும் நான் உங்களுக்கு ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம். ஓகேங்களா? 49 நம்ம 1ல இருந்தே நம்ம போகலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெர்சஸ். நம்ம இத கொஞ்சம் நீங்க sit along with me with your notebook or pen or along with your Bible, write it down. இந்த prophetical things நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இனி நம்ம படிக்கும் பொழுது இதன் மூலமாக இயேசு இப்படி வெளிப்படுறாரு தான் பார்க்க. அநேக நேரத்துல நம்ம ஏசாயா புஸ்தகத்தை எதுக்கு வாசிப்போம்னா, இதுல போட்டிருக்கிற ப்ராஃபஸி, இதுல போட்டிருக்கிற ப்ராமிசஸ் மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்போம். அதை நமக்கு நின்று நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம். தப்பு இல்ல. ஓகேங்களா? ஆனா அது ஜென்ரிக் ப்ராஃபஸிஸ் இல்லாம ஏசாயால போட்டிருக்கிறது நிறையவே, அதாவது குளோபல் ப்ராஃபஸிஸ் சொல்லுவாங்க. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தியை அறிவிக்கும்படியாக ஒரு தீர்க்க தரிசனங்களை தேசத்துக்கும் ராஜ்யத்துக்கும் புறஜாதியாருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உண்டாக்குன அந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேங்களா? சோ அதனாலதான் நம்ம தீர்க்க தரிசனங்களை அறியும் பொழுது எந்த தீர்க்க தரிசனம் ஸ்பெசிபிக்கா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுத்திருக்கிறாரா, அல்லது ஸ்பெசிபிக்கா ஒரு பர்டிகுலர் பட்டணத்துக்கு கொடுத்திருக்கிறாரா, அல்லது குளோபலா என்டையர் மேன்கைண்டுக்கே கொடுத்திருக்கிறாரான்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பேஸ். இன்னைக்கு அது நமக்கு தெரியாம நம்ம அதாவது குளோபலா கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களை நமக்குன்னு எடுத்து பயன்படுத்தி then we lost everything. Hallelujah. சரி, இது இன்னைக்கு கொஞ்சம் நிறைய காரியங்கள். இன்னைக்கு I don't know whether I could able to finish the entire chapter. This is a very interesting chapter, lot of secrets in depth. ஓகேங்களா? நிறைய காரியங்கள் உள்ளால இருக்கு. சோ அதனாலதான் மேபி if God willing, if I try to finish it இன்னைக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுவேன். இல்லாட்டி நெக்ஸ்ட் வாரம் இதோட கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். Because this is a very important chapter, especially in the Old Testament, about the second coming, the first coming. அவருடைய அழைப்பு என்ன, ஒரு பூமியில எந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு தான் இந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைய காரியங்கள் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, let me go on to the verse 1 of the Isaiah chapter 49. chapter 49ல உள்ள verse 1 நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். இதுல பாருங்களேன், நான் உங்களுக்கு கிளியரா ஒன் பை ஒன்னா தான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். so kindly join with me. இல்லாட்டி உங்களுக்கு இத பத்தி உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? listen o coastlands to me. இந்த மீ இதுல நான் இதுல நான் காமிக்கிற வெர்ஷன் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் டிஃபரன்ஸ் தெரியாது. பட் ஐ வுட் எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி யாரோட பேசிட்டு இருக்காங்க, யாரை பத்தி பேசுறாங்க சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். லிசன் டு மீங்கிறது இங்க காட் தி ஃபாதர் அவருடைய வார்த்தை ஏசாயா மூலமா வெளிப்படுது. ஓகேங்களா? and take heed your people afar, the Lord has called me. இந்த மீ ஏசாயா கிடையாது, இது ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேங்களா? இந்த செகண்ட் லைன்ல போட்டிருக்கிறது the Lord the God the Father has called me from the womb. if we have the NKJV, உங்க வீட்ல NKJV version இருந்துச்சுன்னா, அது KJV or NKJV, it would exactly point who is talking to whom. ஓகேங்களா? கரெக்டாக நம்ம புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதுல ஒரு டிராபேக் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம அது கிளியரா நம்ம தெளிவாக நம்மளால பார்க்க முடியல. ஓகேங்களா? தூரத்திற்கிற ஜனங்களை கவனிங்கள், தாயின் கர்ப்பத்திலிருந்து முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். இது நிறைய நேரத்துல நம்ம எப்படி யோசிப்போம், இது ஏசாயா பத்தி தான் பேசியிருக்காரு போல இருக்கு. சில நேரத்துல நம்ம பர்சனல் ப்ராஃபசிஸாவே இதை எடுப்போம். ஓகேங்களா? இது ஆண்டவர் எனக்கு தான் இவர் தாயின் கருவில என்னை தேர்ந்தெடுத்து என்னோட நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனா இதோட அல்டிமேட் யாரை பத்தி பேசுறாங்கன்னு இதோட ஜென்ரிக் ப்ராஃபசிஸ். இதோட இட்ஸ்
இட்ஸ் a specific prophecy, it's not a generic prophecy. ஓகேங்களா, இது ஒரு ஸ்பெசிபிக்கா தேவன் வந்து இயேசுவை பூமியில இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு காரியங்கள். ஓகேங்களா, இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு 650 இயர்ஸ்க்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட காரியங்கள். இயேசுவோட அழைப்பு எப்படி இருக்கும், God the Father, how he will send Jesus Christ to the earth. The Lord has called me. இந்த me வந்து Jesus Christ from the womb. ஓகேங்களா, அப்போ ஊம்புங்கிறது வந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரதுக்கு வந்து he needs a womb. ஏன்னா அவர் மாம்சத்துல வரணும். அவர் மாம்சத்துல வந்தாதான் மாம்சத்துக்குள்ளாக மரணத்துக்குள்ளாகவே அந்த மரணத்தை ஜெயிக்கணும். ஏன்னா மாம்சத்துல வராம அவரால் மறிக்க முடியாது. அப்ப மாம்சத்துல வரணும்னா இந்த மாம்ச சாயில இருக்கிற ஒரு கர்ப்பம் அவருக்கு தேவைப்படுது, ஒரு ஊம்பு அவருக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, அதனாலதான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இந்த இடத்துல. சோ இங்க வந்து பிதாவானவர் இயேசுவை கால் பண்ணி எங்க தாயின் கருவுல from the matrix of my mother he has made mention of my name. இப்ப பாருங்களேன், இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலேயே, அதாவது ஆதி முதற்கொண்டு அவருடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தான் பூமியில வரும் பொழுது கிருபையும் சத்தியமாக இந்த பூமியில தேவனாக வந்தார். அவருடைய நாமம் தான் அப்பதான் கொடுக்கப்படுது. ஓகேங்களா, எப்போ ஆண்டவர் அழைத்து மேரி கிட்ட அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது உன்னோட கர்ப்பத்துல ஒரு குமாரன் பிறப்பான் அந்த ஒரு நற்செய்தி அறிவிக்கும் பொழுதுதான் அந்த குமாரனுடைய நாமத்தை ஃபர்ஸ்ட் டைமா பிதாவானவர் ஒரு தூதன் மூலமாக இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தட் நேம் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா ஏசாயா இங்க அதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசனமாவே சொல்லிட்டாரு. என்ன ஆகுனா, அந்த மதர் from the matrix of my mother he has mentioned my name. அப்பந்தான் அந்த நேமை மென்ஷன் பண்ணுவாரு. ரொம்ப தெளிவான தீர்க்க தரிசனங்கள். நம்ம வந்து ஒரு தீர்க்க தரிசனங்களை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, ஒரு ப்ராஃபட்டிக்கல் திங்ஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, யூ ஷுட் நோ ஹவு டு இன்டரப்ட், யூ ஷுட் நோ ஹவு டு டேக் இட். ஓகேங்களா, இது வந்து ஏசாயா பத்தியும் போடவே இல்லை, அல்லது உங்களையும் என்னை பத்தியும் போடவே இல்லை. பிதாவானவர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது உள்ள காரியங்கள் இதுதான். முதலாம் வருகைக்கு முன்னாடி, முதலாம் வருகையில அவர் எப்படி வரப்போகிறார், ஒரு தாயின் கருவுல தோன்றும் பொழுதுதான் அவருடைய நாமத்தை பிதாவானவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது வரைக்கும் அவருடைய நாமம் கொடுக்கப்படல, அந்த நாமம் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, மனிதர்களுக்கு கொடுக்கப்படல. பட் அவருடைய நாமம் ஏற்கனவே இருந்தது. அந்த நாமம் மேன்கைண்டுக்கு வரும் பொழுது அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல அந்த மதர் கிட்ட ஆண்டவர் சொல்றாங்க. And he has made my mouth, second verse la பாருங்களேன், and he has made my mouth like a sharp sword. யாரோட மவுத் இது? ஏசாயாவோட வாய் கிடையாது. ஓகேங்களா, அவர் என் வாயை கூர்மை ஆன பட்டயமாக்கி. இது இந்த ஷார்ப் ஸ்வாட் வந்து வேற யாருடைய மவுத்திலும் பெற முடியாது. அவருடைய வார்த்தை தான் இருக்கருக்குள்ள பட்டயம். ஜீசஸோட வேர்ட், the word of God is a double-edged sword. அப்ப வந்து இந்த வாயில இருந்து வார்த்தை வர்றது வந்து ஏசாயாவோட வாய் கிடையாது, உங்களோட வாய் என் வாயும் கிடையாது. இது ஜீசஸ் கிரைஸ்டோட காலிங். அவரோட வாயிலிருந்து புறப்படுற வாய் வந்து a sharp sword. ஓகேங்களா, in the shadow of his hand he has hidden me. In the shadow of his hand na, of his hand வந்து ஃபாதரோட ஹேண்ட்ல he has hidden me. இந்த me வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், பிதாவின். அதாவது நம்ம வந்து Psalms 91:1ல பாத்தீங்கன்னா, உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். சர்வ வல்லவர்னா அவருடைய, அதாவது அவருடைய நிழல்ல நம்ம தங்குறோம். அதே தான் இங்கேயும் போட்டிருக்கு. ஓகேங்களா, நம்ம தங்குறதுல இயேசு கிறிஸ்து தங்குறாரு. நான் உங்களுக்கு இந்த சங்கீதம் 91 பாத்தீங்கன்னா, he who dwells in the secret place of the most high shall abide under the shadow of the almighty. shadow of the almighty na பிதாவுடைய ஷேடோல most high வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் வந்து தங்கி இருக்கிறார். அதே தான் இந்த இடத்துலயும் போட்டிருக்குது. பாருங்களேன் என்ன போட்டிருக்கு, in the shadow of his hand. இந்த shadow of his hand வந்து யாரு? பிதாவுடைய கரத்துல யார் இருக்கிறாங்க? he has hidden me. மீ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். இங்க நிறைய இது வந்து இங்க காமிக்கிற இந்த ஸ்கிரீன்ல வந்து, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் த பிபிடி, நான் என்கிட்ட இருக்கிற வெர்ஷன் தான் நான் உங்களுக்கு காமிக்க முடியும். அந்த வெர்ஷன்ல வந்து அந்த கேபிட்டல் எம் ஸ்மால் எம்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. மேபி ஐ ட்ரை டு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் இது கரெக்டான வெர்ஷன் எடுக்க முடியுமா நான் பாக்குறேன். ஓகே, and he made me a polished shaft and in his square he has hidden me. இது எல்லாமே இயேசு கிறிஸ்து போட்டிருக்குது. ஓகேங்களா, இங்க போட்டிருக்கிற அந்த me, in the hide me, and he has made me and he has hide me, இது எல்லாமே ஜீசஸை பத்தி தான்.
அவர் என் வாயை கூர்மையாக்கி, என் வாயினா என்கிறது வந்து இயேசு கிறிஸ்து, அவருங்கிறது வந்து பிதாவானவர் கூர்மையாக்கி தமது கரத்தின் நிழலில், தமது கரத்தினா பிதாவுடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னைங்கிறது வந்து இயேசுவை மறைத்து என்னை என்னை துலக்கமான அம்பாக்கி, ஓகேங்களா. இதை வந்து என்னங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவ என்னை தமது அம்புரா துணியிலே மூடி வைத்தார். ஏசு கிறிஸ்து பத்தி தான் இங்க எல்லாம் போட்டிருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் கம்மிங்கோட அவருடைய காலிங் எப்படி இருக்கும், அவர் எப்படி வருவார், அவருடைய வாயில எப்படி இருக்கிற பட்டயம் இருக்கும், அவர் எப்படி எப்படி வந்து பிதாவுடைய மறைவில நிழல்ல இருப்பாருன்னு சொல்லி இதை பத்தி போட்டிருக்கு. ஓகேங்களா. இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். ஓகேங்களா. அண்ட் ஹி செட் டு மீ, இது வந்து இந்த மீ வந்து ஏசாயா. எப்படிங்க நீங்க வந்து இவ்வளவு தெளிவா சொல்றீங்க? என்னோட பைபிள் இந்த மீ ஸ்மால் லெட்டர் தான் இருக்கு. ஓகேங்களா. ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பெரிய இது வந்து ராக்கெட் சயின்ஸோ அல்லது நீங்க படிக்கிற மேத்தமேட்டிக்ஸ்ல காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாஸ் ஒன்றுமே கிடையாது. The word is so simple but provided you should know how to interpret with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியான துணை கொண்டு நீங்க இன்டர்ப்ரெட் பண்ணும்போது you would able to understand who is who. ஓகேங்களா. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யாரை பத்தி பேசிட்டாங்கன்னே தெரியாம எல்லாம் நமக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய நேரத்துல நமக்கு வர ப்ராமிஸையும் மிஸ் பண்ணிடுறோம். ஆண்டவர் வேற ஒருத்தரை பத்தி பேசுற காரியங்களையும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. So that's why you should know, you should understand the whom the Lord is addressing. அது ரொம்ப முக்கியம். சில நேரத்துல வந்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்காக பேசுவார், சில நேரத்துல புறஜாதியாருக்காக பேசுவார், பர்டிகுலர் தேசத்துக்காக பேசுவார். நம்ம எல்லாம் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும்னு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா nothing will operate in your life. Hallelujah. சரி, அப்ப இங்க வந்து அடுத்த ரெண்டு வேர்ஸ்ல வந்து அந்த 3 and 4 இட்ஸ் ஆல் டாக்கிங் அபவுட் ஃபார் எசாயாவோட கான்வர்சேஷன் கிட்ட வராரு. அண்ட் he said to me, எசாயா கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, you are my servant, O Israel, in whom I will be glorified. இது வந்து சொல்றாரு, நீ என்னுடைய தாசனாக இருக்கிற. இது ஏசாயா நோக்கி தான் சொல்றாரு. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஓகேங்களா. You are my servant, O Israel, in whom I will be glorified. Then I said, I have labored in vain, I have spent my strength for nothing and in vain, yet surely my just reward is with the Lord and my work with God. இதெல்லாமே அவரை பத்தி சொல்லிட்டு அடுத்த திருப்பி இப்போ வந்து ஜீசஸோட ஏர்லி மினிஸ்ட்ரிஸ் எப்படி இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் அவருடைய பிறப்புல எப்படி தாயின் கருவுல இருப்பாரு, அவர் எங்க இருந்தாரு, பிதாவுடைய அதோட நிழலில் அவர் இருக்கிறாரு, எப்படி அவருடைய நாவல அந்த இருக்கறக்குள்ள அவரோட வார்த்தை இருக்கறக்குள்ள பட்டயமாக இருக்குது, இதெல்லாமே பார்த்தோம். verse 5th வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸோட earthly ministries பத்தி போட்டிருக்கு. verse 5ல, and now the Lord says, who formed me from the womb to his servant. ஓகேங்களா. இது பிதாவான சொல்லுவார், who formed me from the womb to be his servant. அதாவது அந்த பிதாவானவர் சொல்றாரு, அவர் வந்து என்னைய வந்து இந்த பூமியில அதாவது என்னை வந்து அனுப்பியிருக்கிறாரு. எப்படி அனுப்புனாருன்னா, ஒரு தாயின் கருவுல உருவாக்குறதுக்காக, அதாவது உருவாக்கி அந்த தாயின் கருவு மூலமாக எனக்கு ஒரு மாம்ச சாயலை கொடுத்து இந்த பூமிக்கு தன்னுடைய சித்தத்தை செய்வதற்காக பூமிக்கு வரார். ஓகேங்களா. அப்போ எதுக்கு வராருன்னு சொல்லி இங்க போட்டிருக்கு. எதுக்கு வராரு பூமியில இயேசு கிறிஸ்து? to bring Jacob back to him. Jesus was sent to restore Israel. இஸ்ரேல் ஜனங்களுக்காக முதலாம் வருகையில வந்தாரு, ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஓகேங்களா. so that Israel is gathered to him, for I shall be glorious in the eyes of the Lord and my God shall be my strength. இது வந்து இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையில் உள்ள அழைப்பும் அவருடைய மினிஸ்ட்ரிஸும். ஓகேங்களா. so the very first we would understand, because Lord Jesus he wants to be in the human form, he wants to be in the earthly form, so he needs a womb. அதனால தான் சொல்றாரு, the Lord has formed me from the womb. ஓகேங்களா. இயேசு கிறிஸ்துவை அதுக்கு முன்னாடி இயேசு ஆதியிலிருந்தே இருக்கிறார். ஓகே, உலகம் தோற்றம் முதல் கொண்டு அவர் இருக்கிறார். ஆனா பூமியில வரதுக்காக he needs a fleshy appearances. நம்மளை போல, உங்களை போல, என்னை போல இருக்கிற அந்த சாயல் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த சாயல் தேவைக்காக தான் அந்த ஒரு womb, ஒரு தாயின் கருவுல மூலமாக அந்த fleshல பூமிக்கு வரணும். So that's why he is talking about very clearly, who formed me from the womb to be a servant, to bring Jacob, அதாவது இஸ்ரேல திருப்பி தேவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் அப்படி பண்ணாரு. ஓகேங்களா. உருவாக்கி இஸ்ரவேலே சோராத போகிற ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். ஓகேங்களா. ஹல்லேலூயா. இதான் அவருடைய
ஊழிய அழைப்பு முதலாம் வருகையில இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கப்படணும், அதை ரெஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் 6வது வசனத்துல indeed he says it is too small a thing that you should be my servant. ஓகேங்களா, இது இந்த யூங்கிறது வந்து ஜீசஸ் அண்ட் மை சர்வெண்ட்ங்கிறது வந்து இயேசு கிறிஸ்து, ஐ மீன் பிதாவானவர், சாரி. ஓகேங்களா, so it is too small I think that you should be my servant. இதுல நீங்க வந்து ரொம்ப அழகாக நீங்க எழுதிட்டே வரணும், otherwise you will definitely miss it. So I would always say in the prophetical wake-up call, it is a deep study. Without your Bible or without the help of the Holy Spirit, you would not able to understand or follow me. I try to explain as slow as possible. In the prophecies நமக்கு புரியணும், ஏன்னா அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியங்கள் இருக்குது. இது எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுதான், but still you should understand how to read the ப்ராஃபசிஸ். நம்ம ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் எப்படி படிக்கணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, நான் நிறைய பேர் அப்படி எல்லாமே இங்க இந்த கிரீக், ஹீப்ரூஸ் அதெல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை படிக்கிற தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை ஒரு கரெக்டான டிரான்ஸ்லேஷனை எடுத்துட்டு அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கன்சல்ட் பண்ணுங்க. then he will teach you. It might be from the Tamil, it might be from any language. ஓகேங்களா, அந்த தமிழ்ல நீங்க வாசிக்கும் பொழுதே அது யாரை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியானவர். So you don't need a language skills to understand the word of God. You need to understand the word of God with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமே தவிர ஏதோ எனக்கு biblical language skills, எனக்கு நிறைய ancient scriptsல எனக்கு தெரியும், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன்னா நீங்க வந்து you are trying to interpret the word of God with your strength. That will definitely fail. நிறைய பேர் மாம்சத்துல வேதத்தை வாசித்து அதை இன்டர்பிரட் பண்ண ட்ரை பண்றாங்க. that will lead to the destruction. ஓகேங்களா, so இங்க it is too small for a thing that you should be my servant. ஓகேங்களா, to rise up the tribes of Jacob and to restore the preserved ones of Israel. ஆண்டவர் வந்து ஏற்கனவே ஆண்டவர் முன்குறித்த அந்த இஸ்ரேல்ல அவர் வந்து ரெஸ்டோர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இதுதான் அவரோட முதலாம் வருகையில. அண்ட் இஸ்ரேல மட்டும் ரெஸ்டோர் பண்ணாம I will also give you as a light to the Gentiles. இது பிதாவானவர் சொல்றாரு குமாரன் கிட்ட, அதாவது ஒன் மூலமாக நான் இஸ்ரேலை ரெஸ்டோர் பண்ணுவேன். ஆல்சோ ஐ வில் ஆல்சோ கிவ் யூ ஆஸ் அ லைட் டு த ஜென்டைல்ஸ். புறஜாதியாருக்கு நீ வந்து ஒளியா இருப்பாய். நமக்கு அவர் தான், நமக்கு he is the light of the world. ஓகேங்களா, சோ அவர் பூமிக்கு வரும்போது அவர் ஒளியா வந்தார். அந்த ஒளி, அதாவது இருளை பற்றி கொள்ளவில்லை, அந்த ஒளி தான் நமக்கு இன்னும் வெளிச்சமாக இருக்குது. அதன் மூலமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நான் தான் அந்த புறஜாதியார் ஜென்டைல்ஸ். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்பமாய் இருக்கிறது. இது வந்து பிதாவானவர் குமாரனை பார்த்து சொல்ற ஒரு காரியம். ஓகேங்களா, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரேலையும் ரட்சிப்பதற்காக பிளஸ் புறஜாதியாரையும் ரட்சிப்பதற்காக புறஜாதியாருக்கு அவர் ஒளியா வைக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரெஸ்டோர் பண்ணதான் வந்தாரு, பட் ஸ்டில் they have rejected. Since they rejected, Lord's salvation light has become a light to us. நமக்கு அது ஒரு பெரிய வெளிச்சமாக நமக்கு வந்தது. ஓகேங்களா, சரி, இது மூலமாக உங்களுக்கு ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கமிங்ல என்ன நடந்ததுன்னு தெரியும். 7th verse-ல it's all talking about Yesudan. பாருங்க, thus says the Lord, the Redeemer of the Israel, his holy one, to him whom man despises, to him whom the nations oppose, to the servants of the ruler, kings shall see and arise. The princes also shall worship because of the Lord who is faithful, the Holy One of Israel, and he has chosen you. ஓகேங்களா, he has chosen you வந்து, and heங்கிறது வந்து God the Father, chosen youங்கிறது வந்து Jesus Christ. ஓகேங்களா, இதெல்லாமே இது தேவனை மகிமைப்படுத்துற ஒரு சம்பவம் இங்க இருக்குது. ஓகேங்களா, எல்லா ராஜாக்களும் தேவனை சேவிப்பார்கள், எல்லா கோத்திரத்தாரும் தேவனை வணங்குவார்கள். அவர் தான் பரிசுத்தர், அவர் தான் நீதிமான்கள், அவர் பரிசுத்தமாக இருக்கிறார், அவரை பணிந்து கொள்ளுங்கள். அவர் தான் நம்மளை வந்து யாரு, இயேசுவை அவர் தான் சோசன் பண்ணி பூமிக்கு அனுப்புறார். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் கமிங். ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்த வேர்ஸ்ல திருப்பியும் இன்னும் கொஞ்சம் டீடைலாவே அவரோட ஃபர்ஸ்ட் கமிங்ல உள்ள ஆக்சுவல் மினிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு இன்னும் நல்லா இன்னும் கிளியரா போட்டிருக்கு பாருங்களேன். 8th வேர்ஸ்ல thus says the Lord, in an acceptable time I have heard you.
ஓகேங்களா? அக்செப்டபிள் டைம்னா அவருக்குன்னு அதாவது அவருக்குன்னு குறிப்பிட்டப்பட்ட ஒரு காலத்துல இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். இஷ்டத்துக்கு வரல. ஓகே, இட் ஹாஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட். இயேசு கிறிஸ்து எந்த காலகட்டத்துல முதலாம் வருகையில வரணும், எந்த காலகட்டத்துல இரண்டாம் வருகையில வரணும், இரண்டாம் வருகையோட காலகட்டம் இயேசுவுக்கு இன்னும் தெரியாது. மேபி முதலாம் வருகையோட காலகட்டம் இயேசுக்கு தெரிஞ்சிருந்தா இல்லையான்னு நமக்கு வேதத்துல போடல. ஆனா இனி வரப்போகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை உடைய காலத்தை இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியாது, பிதாவுக்கும் மட்டும் தெரியும். சோ அப்ப அந்த அனுகிரகிக்கிற காலம், அந்த அக்செப்டபிள் டைம் வந்து the Lord God the Father alone knows. அப்ப அந்த கரெக்டான நேரத்துல டைம் I have heard you. யார பத்தி அவரு அந்த 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 அக்செப்டபிள் டைம்ல யார பத்தி கேட்கிறாரு? யூங்கிற நீங்களும் நானும் கிடையாது, ஏசாயாவும் கிடையாது. இந்த யூங்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த கரெக்டான அனுகிரக காலத்துல நான் உமக்கு செவி கொடுத்து, ஓகேங்களா, அப்படின்னா இயேசுவை அந்த இடத்துல வந்து, ஓகேங்களா, அதாவது இயேசு அதுக்கு முன்னாடி போகணும் துடிக்கிறது, எப்படியாவது மேன்கைண்ட நான் ரெஸ்டோர் பண்ணணும். இவங்க அழிந்து போயிட்டு இருக்காங்க, எல்லா ஆத்துமாக்களும் தொலைந்து போயிட்டு இருக்கு. 400 வருஷம் பூமியில வந்து எந்த ஒரு வார்த்தையும் துணிக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி 400 வருஷம் தீர்க்கதரிசிகள் இல்ல. From Malachi till Matthew it was 400 years. There was no word of God. There is no prophets, there is no light. People lost their hope. அந்த 400 வருஷமும் ஜனங்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ அந்த டைம்ல தான் அவர் வந்து அங்க துடிச்சிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை எப்படியாவது நான் ரட்சிக்கணுமே. அப்பந்தான் the Lord has accepted அனுகிரக காலம். அதுதான் சொல்றது. பிதாவானவர் ஓகே குமாரனுடைய இருதய துடிப்பை அறிஞ்சு, ஓகே now you can go to redeem the mankind அப்படின்னு அங்க ரிலீஸ் பண்றார். and in the day of the salvation I helped you. இந்த day of salvationங்கிறது வந்து அவர் சிலுவையில அவர் தொங்குற நாட்கள். ஏன்னா சிலுவையின் ரத்தத்தின் மூலமாக தான் அந்த மரணத்தை அவர் ஜெயிக்கிறாரு. அந்த ரத்தம் சிந்துதலின் மூலமாக தான் எனக்கு அந்த ரட்சிப்பு உண்டாகுது. அப்ப டே ஆஃப் salvation, acceptable day வந்து அவர் பூமிக்கு வருகின்ற நாள். ஓகேங்களா? the day of salvation வந்து ஜீசஸ் அவர் சிலுவையில தொங்கின நாள். ஓகேங்களா? I have helped you, I will preserve you and give you as a covenant to the people. யாரு preserve பண்ணாங்க? பிதாவானவர் இயேசுவை preserve பண்ணி, ஓகேங்களா, நான் உனக்கு வந்து and give you a covenant of the people. ஒன்னே அதாவது இயேசுவை பிதாவானவர் இயேசுவை நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்றதுக்காக பண்ற. என்ன உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. இயேசுவின் மூலமாக நமக்கு பிதாவை கிட்ட போக முடியும். இயேசுவின் நாமத்தின் மூலமாக எதுனாலையும், அது வானத்திலும் அதாவது from the heavens on the earth and below the earth எல்லா நாமமும் முடங்கும். அது ஒரு நியூ கவனண்டாக நம்ம உண்டு பண்ணார். ஓகேங்களா? யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு? பிகாஸ் பிதாவானவர் குமாரனை பாதுகாத்து அவர் நமக்காக ஒரு உடன்படிக்கையை பண்ணி கொடுக்கிறாரு. as a covenant to the people to restore the earth. எதுக்காக பண்றாரு? இந்த பூமியை ரெஸ்டோர் பண்றதுக்காக தான் நமக்காக வந்திருக்கிறாரு. நமக்காக அவர் வந்து ரத்தம் சிந்திருக்கிறாரு. நமக்காக அவர் காரியங்களை செய்திருக்கிறார். ஓகேங்களா? as a covenant to the people to restore the earth. இது ஜீசஸ் மிஷன். அவரோட ஃபர்ஸ்ட் கம்மிங்கோட மிஷனோ அல்ல செகண்ட் கம்மிங் மிஷனோ ரெண்டுமே இந்த பூமியை அவர் ரெஸ்டோர் பண்ணணும். பூமியை ரெஸ்டோர் பண்றதுன்னா அந்த பூமியில உள்ள ஜனங்களை அவர் ரெஸ்டோர் பண்ணணும். பின்பு கர்த்தர் அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து, யாருக்கு? இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வாஞ்சையை அவர் செவி கொடுத்து பூமிக்கு அனுப்புறாரு. ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி. அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்துற நாள் அன்னைக்கு ஆண்டவர் உதவுறார். நீர் பூமியை சீர்படுத்தி பாலாய் கிடைக்கிற இடங்களை சுதந்திரிக்கிற பண்ணவும். ஓகேங்களா? பூமியை சீர்படுத்துவதற்காக. இது முதலாம் வருகையிலும் அவருக்கு மிஷன் இருந்தது, இரண்டாம் வருகையிலும் அவருக்கு அந்த மிஷன் கொடுக்கிறது. எத்தனை பேருக்கு இது புரியுது உங்களுக்கு? ஹல்லேலூயா. So if you are watching in the YouTube, kindly allow the Holy Spirit, otherwise you will not able to understand. ஓகேங்களா? இந்த வேத வசனத்தின் ஆழங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது இந்த ப்ராஃபட்டிக்கல் திங்ஸ் வந்து நிறைய நேரம் இது அங்கேயும் பிச்சு இந்த வசனத்தை எனக்கு தான் சொல்லி ஆக்சுவல் சாராம்சத்தை நம்ம மறந்துடும். இந்த வசனம் உங்களுக்கும் பேசணும், அது செகண்டரி தான். ஆனா பிரைமரி யாரை பத்தி பேசிருக்காங்க அதை தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இது உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, பிதாவானவர் குமாரன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்க போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க போய் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ தயவு செஞ்சு அதை நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. And next verse, 9th verse, that you may say to the prisoners, go forth, to those who are in the darkness show yourself. இது வந்து இயேசு கிறிஸ்துவோட ஊழியம். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அதாவது இயேசுவை வந்து நமக்கு ஒரு கவனண்டாக கொடுக்கிறாரு. எதற்கு? பூமியை ரெஸ்டோர் பண்றதுக்காக. and also to those who are in the darkness, இருள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அவர்களுக்கு நீ உன்னை காமிக்கிறதுக்காக வெளிச்சத்தை உண்டாக்குறது. they shall feed along the roads and their pastors shall be on the desolate high, because Jesus is the light.
ஓகேங்களா? அப்போ நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படியாக எடுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும். அதாவது இயேசு கிறிஸ்து இருள் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒளியா அனுப்புறார், இயேசுவை ஒளியாக அனுப்புறார். இதுதான் இந்த இடத்துல பாக்குறோம். எவ்ரிதிங் பியூட்டிஃபுல்லி, எவ்வளவு அழகான ஒரு ப்ராஃபசிஸ் பாருங்களேன். ஒருவேளை இந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களோ அந்த காலத்துல பரிசேயர்கள், வேத பாரகர்கள் ஏசாயா 53 நம்பல, அட்லீஸ்ட் ஏசாயா 49வது படிச்சிருந்தா கூட இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவர் எப்படி வரணும், ஒரு தாயின் கருவுல வந்திருக்கணும், ஓகேங்களா? அவரோட வாயில இருக்கிற வார்த்தை இருக்கும். அவர் யாரு, அவர் பிதாவின் மூலமாக அனுப்பப்பட்டவர், அது எல்லாமே இதுல ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது. அவரோட ஃபர்ஸ்ட் கமிங்ல அவருடைய எப்படி ஊழியம் இருக்கும், அவர் எப்படி ஒரு கவர்னன்ட் பண்ணாரு, இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க, புறஜாதியர் எப்படி ஒளிக்குள்ள வருவாங்க, இது எல்லாமே போட்டிருக்கு தெளிவாக. நான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இஃப் ஈவன் டுடே யூதர்கள் அட்லீஸ்ட் இன்னைக்கு இந்த 49வது வசனத்தை, 49வது அதிகாரத்தை அவங்க தெளிவாக உண்மையாலுமே படிச்சிருந்தாங்கன்னா, they would able to understand who Jesus is. ஐயோ, நாங்க தான் அவரை 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும் முடியும். சின்ஸ் their eyes has been closed. இத யாரோ பத்தி பேசிட்டு இருக்காங்க நினைச்சதுனாலதான் they have totally lost everything. Okay, 9th verse, ஓகேங்களா? டார்க்னஸ் இருக்கிற மத்தியில show yourself, ஜீசஸ் show yourself சொல்லி கொடுத்துட்டு, ஓகேங்களா? and 10th verse, they shall neither hunger. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th verse வரைக்கும் ஃபர்ஸ்ட் கம்மிங்க பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கம்மிங்ல அவரோட ஊழியம் எப்படி இருக்கும், ரட்சிப்பை எப்படி பண்ணுவாரு, இஸ்ரேல் ஜனங்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஆனா புறஜாதியர்களுக்கு அந்த ஒளியாக அவரை ரிசீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, ஓகேங்களா? இங்க அவருடைய செகண்ட் கம்மிங்கோட மிஷன்ஸ் எப்படி இருக்கும், 1000 வருஷம் சாட்சி, 2ஆம் வருகைக்கு அப்புறம் 1000 வருஷம் சாட்சி பூமியில நடக்க போகுது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இனி நடக்க போற ப்ராஃபசிஸ் இதுதான், ஓகேங்களா? ஏசாயா 49:10, and they shall neither hunger nor thirst. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கும் இப்பவும் நிறைய பேருக்கு ஹங்கர் இருக்கு, தர்ஸ்ட் இருக்கு, ஓகேங்களா? நீங்க என்னதான் ஆண்டருக்குள்ள இருந்தாலும், ஒருவேளை நீங்க பிரச்சனத்துல இருக்கும் போது 40 நாள் உங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனா there is a hunger still around the earth. இல்ல, இது ஆண்டவர் சொல்றது பூமிக்கு, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில சில பேர் தனிப்பட்ட முறையில ஆவிக்குரிய ரீதியில அவங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது 40 நாள் அல்லது 100 நாளே அவங்களால தண்ணி கூட இல்லாம, சாப்பாடு இல்லாம அவங்களால வாழ முடியும். அது ஸ்பெசிபிக்கான மட்டும் பேசல, இது பூமியில உள்ள ஜனங்கள் அந்த நாட்கள் ஏது இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷ சாட்சியில they shall neither hunger nor thirst. யாருக்கும் பசியும் எடுக்காது, யாருக்கும் தாகமும் இருக்காது, ஓகேங்களா? அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை, ஓகேங்களா? and neither heat nor sun shall strike them. ஏன்னா அப்போ சூரியன் இருக்காது, சூரியன் எல்லாமே போயிடும். Jesus will be his glory. அவருடைய மகிமை தான் பூமி எங்கும் அவருடைய மகிமை சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப சூரியன் அவருடைய மகிமைக்கு முன்னாடி ஒரு கேண்டில் லைட் மாதிரி ஆயிரும், ஓகேங்களா? தூரத்துல இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம சூரியன் நம்ம கையில ஒரு கேண்டில் லைட் வச்சிருந்தா சூரியனுக்கு முன்னாடி எம்மாத்திரம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய மகிமைக்கு சூரிய ஒளி ஒண்ணுமே இல்லை, ஓகேங்களா? அப்போ உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அந்த நாட்கள்ல சன்னோடைய அந்த ஹாட்டோ ஹீட்னஸோ பூமியில படாது. ஏன்னா பூமி எங்கும் வெளிச்சமாக, ஒளியாக, மகிமையாக இயேசுவோடைய மகிமை வீசப்படும். இது 1000 வருஷ சாட்சியில நடக்கின்ற காரியங்கள், ஓகேங்களா? அப்போ போட்டுட்டு for he who has mercy on them will let them, ஓகேங்களா? even by the springs of the water he will guide them. ஆண்டவர் அந்த நாட்கள்ல அவருடைய கிருபையால நம்மளை வழி நடத்துவார், அவர் இரக்கத்தினால நம்மளை வழி நடத்துவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியில ஆட்சி செய்யறார். அவர் மகிமையாக இந்த பூமியில ராஜாவாக வீற்றிருப்பார், எருசலேம்ல வீற்றிருப்பார். அநேக ஜனங்களுக்கு அவர் தான் போஷித்து வழி நடத்துவார், ஓகேங்களா? ஈவன் பை த ஸ்பிரிங்ஸ் ஆஃப் த வாட்டர் விலகிலும் அவர்களுக்கு இறங்குகிறார், அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். இதெல்லாமே நமக்கு தெரியும், ஓகேங்களா? 11th verseல பாருங்களேன், I will make all my mountains a way. அப்போ எங்கெங்க காடு மேடு எல்லாமே பிளைன்ஸ் மாறியும், பிகாஸ் there would be highway towards the Jerusalem. இத பத்தி நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க, ஏசாயாவும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. சோ இது 1000 வருஷம் சாட்சியில எல்லா மவுண்டன்ஸும் ரோடா மாறி சமமா இருக்கு. from every directions of the earth, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் there would be highway towards the Jerusalem to meet Jesus. இயேசுவை சந்திக்கிறதுக்காக, அவரை பார்க்க நம்ம போய் இயேசுவோட ஆராதிச்சுட்டு வருவோம், அங்கதான் இயேசு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரை போய் பார்த்து வருவோம்னு சொல்லிட்டு there would be a huge highway from all the countries across the earth, ஓகேங்களா? and my highways will be elevated surely.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Surely these shall come from afar. Look, those from the north and the west and these from the lands of the Shrim. எல்லா தேசத்தார் இதோ இவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், அவர்கள் சீனிம் தேசத்திலும் இருந்து வருவார்கள். எல்லா தேசத்திலிருந்து from the east, west, north, south, எல்லா corners they will come towards Jerusalem to see the king, to worship the king. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தேவனை ஆராதிப்போம் சொல்லிட்டு அங்க இருக்கிற அப்போ புறஜாதியாராக வந்திருக்கிற சில ஜனங்கள் சர்ச் எடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில திருப்பி வரும்போது சர்ச், அதாவது சபை ஒரு குளோரிஃபைட் பாடியில இருக்கும். அவங்களோட நிலைமை வேற, அவங்கதான் ஆட்சி செய்வாங்க. சபை தான் ஜனங்களை 1000 வருஷ சாட்சியில இவர்களை நியாயம் விசாரிப்பார்கள். அவங்க கவர்னரா இருப்பாங்க அல்லது குட்டி ராஜாக்களாக இருப்பாங்க. இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல எல்லா ஜனங்களும், எல்லா தேசத்தாரும், நார்த் அண்ட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அண்ட் சவுத், ஃப்ரம் லேண்ட் ஆஃப் சினிம், எல்லா இடத்துல இருந்தும் அங்க ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக வராங்க. ஓகேங்களா? அண்ட் சிங் ஓ ஹெவன்ஸ், அந்த இடத்துல வர்ஷிப் பண்றதுக்காக வராங்க. வர்ஷிப் ஜீசஸ் இந்த 1000 years, 1000 வருஷம் அவர் எல்லாத்தையும் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. எல்லா இடத்துல இருந்து அலையாக ஓடி அந்த 1000 வருஷமும் ஏன்னா மரணம் இருக்குது, அவங்களோட ஜென்ரேஷன் தொடர்ந்துட்டே இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு டைம் போய் அப்பா அவரை போய் ஆராதிக்கணும், அவரை போய் ஆராதிக்கணும், அவரை போய் ஆராதிக்கணும், அதுதான் ஒரே பேச்சா இருக்கும். So everybody will rush towards Jesus and there they will worship. Sing O heaven, worship Jesus. அந்த இடத்துல போய் அங்க போய் ஆண்டவர் ஆராதிப்போம். Be joyful earth and break out in singing, O mountains, for the Lord has comforted his people and will have mercy on his afflicted. Hallelujah. இங்க ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆராதனை அங்க நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் 1000 வருஷம் ஆச்சு. இந்த 10, 11, 12, 13 இது எல்லாமே போட்டிருக்குது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு அப்புறம் நடக்கின்ற சம்பவங்கள். ஸோ ரைட் இட் டவுன் கிளியர்லி. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 9 வரைக்குமே இயேசு கிறிஸ்துவோட ஃபர்ஸ்ட் கமிங், அவர் எப்படி பிறப்பாரு, அவருடைய எப்படி ஊழியம், அவரோட ஊழியம் எப்படி இருக்கும் பற்றி போட்டிருக்கு. அடுத்தது ஃப்ரம் 10, 11, 12, 13 இட் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் அவருடைய 1000 வருஷம் ஆச்சு, இந்த மில்லினியம் ரூல், இயேசு கிறிஸ்துவோடைய பூமியில 1000 வருஷம் ஆச்சு நடக்க போற காரியங்கள். ஓகேங்களா? அடுத்தது 14ல பாத்தீங்கன்னா 14ல இங்க இது ட்ரிபுலேஷன் பீரியட்ல இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டி இருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூரிங் த டைம் ஆஃப் இஸ்ரேல், அதாவது அவங்களுக்கு இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் the Lord has given a final chance for the Zion, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபைனல் சான்ஸ் கொடுப்பாரு. எப்போ? உபத்திர காலம், அந்திகிறிஸ்து ஆட்சியில இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டி இருப்பாங்க, புறஜாதியார் நிறைய பேர் இருப்பாங்க, சபை மட்டும் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்க உள்ளால இருந்துட்டு, ஐயோ ஆண்டவர் எங்களை கைவிட்டாரே, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலே, அப்ப கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார்கள். எது? அந்த உபத்திர காலத்துல, இந்த 7 வருஷம் உபத்திர காலம் பயங்கர மோசமான உபத்திரம். அப்போ உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் புலம்புறாங்க, ஐயோ நாங்க மிஸ் பண்ணிட்டோமே, 1ஆம் வருகையும் மிஸ் பண்ணிட்டோம், ரகசிய வருகையும் நாங்க மிஸ் பண்ணிட்டோம், நாங்க ஏற்றுக்கொள்ள, நாங்க நம்பல. பைபிள்ல போட்டிருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, புதிய ஏற்பாட்டுல போட்டிருக்கிற இயேசுதான் மெய்யான இயேசு, ஏசாயா 53ல போட்டிருக்கிற இயேசுதான் மெய்யான இயேசு, நாங்க நம்பலையே, நாங்க மிஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படி இது இந்த டியூரிங் ட்ரிபுலேஷன் பீரியட், உபத்திர காலத்துல நடக்கிற வசனம். 14வது வசனம் ஏசாயா 49:14 யூதர்கள் உபத்திரவ காலத்துக்குள்ள போய் அங்க புலம்புற காரியம். The Lord has forsaken me and my Lord has forgotten me. சியோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார்கள். அப்பந்தான் ஆண்டவர் திருப்பியோட வார்த்தை வரும். ஓகேங்களா? Can a woman forget her nursing child? ஆண்டவர் அவர்களை தன் பிள்ளைகளை போல பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னும். ஓகேங்களா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை அந்த மதரை, இந்த பூமியில் உள்ள மதரை உன்னை மறந்தாலும் I will not forget you சொல்லிட்டு அங்க ஆண்டவர் தெளிவாக சொல்லி ஆண்டவர் திருப்பி அவங்களை ரெஸ்டோர் பண்றாரு. பாருங்களேன், surely they may forget, but yet I will not forget you. இங்க பூமியில் உள்ள ஒரு தாய் ஒருவேளை மறக்கலாம் தன்னுடைய பிள்ளைய, ஆனால் நான் I will not forget because Lord has given a final chance for this. அவங்க நினைச்சிட்டாங்க, எங்களை ஆண்டவர் அழிச்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு, இனிமேட் எங்களுக்கு வாய்ப்பே இல்லை, இத்தனை வாய்ப்பு கொடுத்துட்டாரு, இனிமேட் எங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த உபத்திரவ காலத்துல புலம்பிட்டு இருக்கும் போதுதான் the Lord's word will come. இந்த இடத்துல தான் வருது, ஒரு தாயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருவேளை அவ மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் 16 வருஷத்துல behold I have given you, I have inscribed you in the palm of your hands. இது நிறைய பேர் நமக்குன்னு எடுத்துப்போம், நல்லதுதான், அது செகண்டரி ப்ராஃபசிஸ்.
ஓகேங்களா. செகண்டரிக்கெல்லாம் நமக்கு சில நேரத்துல ஆண்டவர் இது மூலமா பேசுவார். ஆனா பிரைமரியா யாருக்கு இதை பேசியிருக்கிறாரு? இஸ்ரேல் ஜனங்கள். ஓகேங்களா. இஸ்ரேல் ஜனங்கள்ல ஆண்டவர் அவர்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. See, I have inscribed you on the palms of my hands. Your walls are continually before me. இது வந்து இதோ நான் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். நிறைய நேரத்துல இது வந்து ஆண்டவர் நமக்கு பர்சனலாகவே நிறைய நேரத்துல இந்த வசனத்தின் மூலமாக பேசியிருப்பார். நல்லதுதான். ஆனா இது ஆக்சுவலா யாருக்கு பேசியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ். இது வந்து அவங்க உபத்திரவ காலத்துல அவங்க இணைஞ்சு ஆண்டவருடைய வார்த்தை திருப்பி துணிக்குது. நான் உங்களை உள்ளங்கையில உங்களை வணைஞ்சிருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் ரெஸ்டோர் பண்ணுவீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கதான் ரெஸ்டோர் பண்றாரு. Your son shall make haste, your destroyers and those who laid your waste shall go away from you. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். யாரெல்லாம் உன்னை அழிக்க வந்தாங்க, ஏன்னா அந்த ஆர்மகடன் யுத்தம் அப்பதான் வந்து வரப்போகுது, இவங்களெல்லாம் அழிஞ்சிருவாங்க, என்ன முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா தேசத்தாரும் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா. எல்லா பெரிய பெரிய அன்னைக்குள்ள நியூக்ளியர் வெப்பன்ஸ், கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெட்டியாக அழிக்கிறதுக்கு அவரையும் அவங்க வணங்குற தேவனையும் அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. வந்த நேரத்துல தான் இங்க சொல்றாங்க, யாரெல்லாம் உனக்கு விரோதமாக வந்தாங்களோ, ஓகேங்களா, உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களுக்கும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா. இங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, லிஃப்ட் அப் யுவர் ஐஸ் அரவுண்ட் அபவுட். இதான் ரொம்ப முக்கியம் இந்த வசனம். லிஃப்ட் அப் யுவர் ஐஸ். எதுக்கு ஆண்டவர் இது ஸ்பெசிபிக்கா இங்க போட்டிருக்கிறாருன்னா, கண்களை ஏறெடுத்து மேல பார். ஓகேங்களா. இங்க என்ன லிஃப்ட் அப் யுவர் ஐஸ், மேல நீ உயர்த்தி பாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட வருகை வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. 7 வருஷம் முடிந்ததுக்கு அப்புறம் இயேசுவோட வருகை எல்லா கண்களும் பார்க்கும்படியாக மேகத்தின் மத்தியில சபையோட சேர்ந்து திரும்பி பூமிக்கு வருவார். ஓகேங்களா. அப்ப வரும்போது இந்த இடத்துல 18வது வசனத்துல போட்டிருக்கு, லிஃப்ட் அப் யுவர் ஐஸ் அரவுண்ட் அபவுட். மேல பாரு, நீ எப்பொழுது மேல நோக்கி பார்த்துட்டு இருக்குது, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அப்போ பார்த்துட்டு லுக் அரவுண்ட் அண்ட் see. இதான் ஜீசஸோட அப்பியரிங் அங்க நடக்குது. All these gather together and come to you as I alive, says the Lord. You shall surely clothe yourself with them all as an ornament and bind them on you as a bright dust. ஓகேங்களா. நீ அதாவது உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் உன்னிடத்தில் வருகிறார்கள், நீ அவர்களை எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீர் அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த பக்கம் ஆர்மி வந்து சூழ்ந்து கொண்டு அழிக்க வருது. ஓகேங்களா. இவங்க பயந்துட்டு இருக்காங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஐயோ போச்சு போல இருக்கு, நம்ம உபத்திர காலத்துல நம்ம அழிஞ்சிட்டோம், நம்மளுக்கு இனிமேட்டு வாய்ப்பே இல்லை, நமக்கு இனிமேட்டு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஆண்டவர் நான் உள்ளங்கையில உங்களை வரைஞ்சிருக்கேன், கவலைப்படாதீங்க, மேல நோக்கி பாரு, என்னோட வருகை வந்துருச்சு. என் வருகை வந்துருச்சுன்னா அவர்கள் எல்லாத்தையும் அப்படியே நீ வந்து அப்படி கசஞ்சு புழிஞ்சு தூக்கி எரிஞ்சல. ஏன்னா ஆண்டவருடைய ஒரு செகண்ட் வார்த்தையில அவருடைய சுவாசத்தின் மூலமாக மத்த மக்களை சங்கரித்து போடுவார். ஓகேங்களா. இதுதான் இங்க சொல்லிட்டு இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த 19, 20 நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து அந்த டெஸ்லேட் பிளேசஸ் எல்லாம் அழிஞ்சு போகும், எப்படி அவங்க வந்து எல்லாமே லாஸ்ட் ஆறாங்க, அவங்க எப்படி வந்து ஆண்டவரால துரத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேங்களா 23 பாருங்களேன். 23 the king shall be your foster father and their queens your nursing mother. They shall bow down to you with their faces to the earth and lick up the dust of your feet. Then you will know that I am the Lord. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாய்கள் உன் கை தாய்களுக்குமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், என்னை காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில இந்த இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்காக உலகமே திரண்டு அந்த பார்டர்ல போய் நிற்கும். ஓகேங்களா. அப்போ இயேசுவோட வருகை வந்துடும். இவங்க மேல நோக்கி மட்டும் ஆண்டவர் பார்க்க, இவங்களோட வேலை வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஜனங்கள் இதை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் இது வந்து நமக்கு கிடையாது. நமக்கு அதுக்கு முன்னாடி ரகசிய வரிகளை போறது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். இது வந்து யூதர்களுக்கு, யூதர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபைனல் சான்சஸ். அப்போ அவங்க அழிக்க போறாங்க, செத்துருவோமோ சொல்லிட்டு அவங்க ஏன்னா பயங்கர வெப்பன்ஸ் ரெடியா வந்து நின்று இன்னைக்கு அட்டாக் பண்ணிடலான்னு போகும்போது தான் இயேசு கிறிஸ்துவோட வருகை நடந்திருக்கும். அப்ப இஸ்ரேல் ஜனங்களோட வேலை நீங்க மேல மட்டும் பாருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவங்க எல்லாமே ஒரு செகண்ட் அவங்களுடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கி இவங்களுடைய காலில் விழுற மாதிரி ஆண்டவர் பண்ணுவார். ஓகேங்களா. பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஓகேங்களா 25 பாருங்க.
But thus says the Lord, even the captives of the mighty shall be taken away. யாரெல்லாம் வந்து அந்த கேப்டிவா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே and the prey of the terrible be delivered. For I will contend with him who contends with you, and I will save your children. யாரெல்லாம் உன்னை பிடிச்சு வச்சிருக்காங்களோ, பெரிய படையே உன்னை வந்து பிடிச்சு வச்சிருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து உன்னை நான் மீட்டுக் கொள்வேன் அப்படின்னு வந்து ஆண்டது. The captives of the mighty shall be taken away, and the prey of the terrible be delivered. ஓகேங்களா? And 26th verse, and I will feed those who oppress you with their own flesh, and they shall be drunk with their own blood as with sweet wine. இது வந்து டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த எனிமீஸ் ஆஃப் த இஸ்ரேல். யாராருக்கெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் சங்கரித்து போடுகிறார். உன்னை ஒடுக்கினவருடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன், அவர்கள் எல்லாருமே சங்கரிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? மதுபானத்தால் வெறி கொள்வது போல தங்களுடைய ரத்தத்தினால் வெறி கொள்வது. ஏன்னா ரத்தம் சிறுதல் பயங்கர மோசமாக இருக்கும். அவருடைய சுவாசத்தினால் பூமியில ஒரு பெரிய சங்காரம் உண்டாயிருக்கும். அதுலதான் ரத்த வெள்ளமா அப்படி கிடப்பார்கள். அப்போ all the flesh shall know that I, the Lord, I'm your savior and your redeemer, the mighty one of Jacob. அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும், கர்த்தரும் ரத்தத்தின வெறிகளவர், கர்த்தரும் யாக்கோபின் வல்லவரும் ஆகிய நான் உன் ரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை. அவருடைய 1000 வருஷ சாட்சிக்கு முன்னாடி அவர் வரும் பொழுது அந்த இடத்துல சங்கரிக்கிறார்கள். யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தவங்க எல்லாருமே அவங்களோட மாம்சம் அழிக்கப்படும், அவங்க ரத்தம் சிந்தப்பட்டு அவர்கள் சாவார்கள். அப்போ அவங்க உணர்வாங்க இஸ்ரேலோட தேவன் தான் மெய்யான தேவன். ஹல்லேலூயா. such an amazing prophetical books. இந்த 49 எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கு? எத்தனை பேருக்கு இது புதுசா இருந்தது? இந்த ஸ்டடி எனக்கு புதுசா இருக்கு பிரதர். ஓகேங்களா? நான் இது வரைக்கும் ஏசாயா 49 படிச்சிருக்கேன். நான் நினைச்சேன் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குமோ, ஏற்கனவே முடிஞ்ச காரியங்கள் இதை பத்தி போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ இதுல போட்டிருக்கிறது வந்து the first few verses it's all talking about the first coming, அதுக்கப்புறம் 2ஆம் வருகை, அதுக்கப்புறம் உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் 1000 வருஷ சாட்சியில எப்படி இருக்கும், மக்கள் எல்லாமே ஒரு ஹைவேல வந்து அவரை எப்படி தொழுது கொள்வார்கள், அவரை எப்படியா வர்ஷிப் பண்ணுவாங்கன்னு சொல்லி எவ்வளவு தெளிவாக இட்ஸ் such a powerful prophetical chapter. தயவு செஞ்சு இன்னைக்கு நம்ம இதை கேட்டதோட நிக்காமல் திரும்ப இந்த சாப்டர் நீங்க வாசித்து பாருங்க. you would understand the clear meaning. யாரை பத்தி பேசியிருக்கிறாங்க, பிதாவானவர் குமாரனை எப்படி அழைத்தார், எப்படி உருவாக்குனார், எப்படி பூமிக்கு கொண்டு வந்தார், பூமியில் அவரோட 1ஆம் வருகையிலோட ஊழியம் எப்படி இருந்தது, 2ஆம் வருகையில் அவரோட ஊழியம் எப்படி இருக்க போகுது, அவரை எப்படி சேவிப்பார்கள், பிளஸ் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பின அந்த ஆர்மகதான் யுத்தத்துல வந்த எல்லாரையும் ஆண்டவர் எப்படி சங்கரித்து போடுகிறார்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்தோம். ஐ ஹோப் இட்ஸ் பிளெஸ்ட். கீப் ஷேரிங் திஸ் லிங்க் வித் யுவர் known people. அவர்களும் ஏசாயா புத்தகத்தை படிக்கும் போது ஒரு தெளிவு உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, கொடுக்கப்பட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக ஏசாயா 49 மூலமாக எங்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணீங்க, அதற்காக நன்றி. அந்த தெளிவின் மூலமாக எங்களோட வாழ்க்கையில ஒரு சேஞ்ச், ஒரு டர்னிங் பாயிண்ட் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வேக்கப் கால் எங்களை வேக்கப் பண்ணட்டும், எங்களுடைய ஆத்மாவில் ஒரு புது பலனை உண்டு பண்ணட்டும், எங்களுடைய ஜீவன் உற்சாகம் அடையட்டும் ஆண்டவரே. இயேசுவோட வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகின்ற எங்களையும் அப்பா நீங்க தகுதிப்படுத்துவீராகப்பா. உம்முடைய பலத்தாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இனி நான் கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தின்படி, இந்த சத்தியத்தின் ஆழத்தின்படி எங்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதியுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிற சந்ததிகளாக அதை நாங்கள் மிஸ் பண்ணாதபடி அப்பா உம்முடைய வருகையில் நாங்கள் பங்கேற்க, உம்முடைய ரகசிய வருகையில சபையாக நாங்கள் வந்து நிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இயேசுவின் வார்த்தை அவர்களுக்குள்ளாக கடந்து போகட்டும், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். சகல துதிக்கான மகிமை மாற்றி விழாவும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen. Hallelujah. God bless you. Thank you so much for joining in. Over Saturday so in the Mari prophetical wake up calls, especially இனி நடக்க போற prophecies தெளிவாக பரிசுத்தாவின் துணை கொண்டு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தயவு செஞ்சு இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க. If you are not subscribed to our channel His Revival Missionங்கிற ministry நீங்க subscribe பண்ணினா தயவு செஞ்சு subscribe பண்ணுங்க. Almost daily we do have the live videos, especially on the Bible studies. அது வந்து Monday ல இருந்து
Thursday 6:30 to 7 we have the Bible study. அப்புறம் Fridays we do have the youth revival mission. அதுக்கும் நீங்க வந்து வாங்க. நிறைய கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிற ஜென்ரிக் கொஸ்டின்ஸ் இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்கின்ற சம்பவங்களை வைத்து நம்ம ஜென்ரிக்காக வேதத்தின் ஆழத்திலிருந்து வேதத்தின் துணை கொண்டு நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய வார்த்தையின் பலன் உங்களோட தங்கி இருக்கட்டும். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள், அதாவது இந்த சாட்டர்டே 5 மணிக்கு நம்ம சந்திப்போம். God bless you. God be with you.